வணக்கம் தமிழ் உறவுகளே. வேண்டுவோருக்கு அமிர்தம் போல் அருளை வாரி வழங்கும் அமிர்தவள்ளி தாயாருள்ள திருத்தலம் சித்திரகுப்தர் என்றும் 12 வயது என வரம் பெற்று யமதர்மனின் கணக்கராக பணி சேர்ந்த திருத்தலம். சித்திரகுப்தனை விரட்டி வந்த யமனை தடுத்து நிறுத்திய பார்வதி தேவி உள்ள திருத்தலம். சாகா வரம் கொடுக்கும் அதிசய சிவலிங்கம் உள்ள திருத்தலம். ஆயுள் விருத்தி தரும் ஆதிமூலேஸ்வரர் திருக்கோவில தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தரிசனம் பண்ண போறோம். பலிபீடம், கொடிமரம், நந்திதேவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அகரம் பரங்கிப்பேட்டையில தான் இந்த ஆதிமூலேஸ்வரர் திருக்கோவில் இருக்கு. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இத்தல மூலவர் ஆதிமூலேஸ்வரர், தாயார் அமிர்தவள்ளி தாயார், தல விருட்சம் வில்வமரம், வன்னிமரம், தீர்த்தம் வருண தீர்த்தம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வடகிழக்கு திசையில தான் இந்த ஆலயம் இருக்கு. மார்கண்டேயர் என்றும் 16 வயது வரம் பெற்ற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலை போலவே இந்த ஆலயத்திலும் சித்திரகுப்தர் என்றும் 12 வயது என வரம் பெற்றிருக்கிறார். அமிர்தகடேஸ்வரர் கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. இங்க விநாயகர் இருக்காரு. இங்க விநாயகர் பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகருக்கு அருகிலேயே தனி சன்னதியில் தட்சிணாமூர்த்தி ஜனகத ரிஷிகளுடன் இங்கு அருள் பாலித்து வருகின்றார். இங்க நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம். பொதுவாக சிவன் கோவில்களில் பைரவருக்கு அர்த்த ஜாம பூஜை செய்து நடை அடைப்பது வழக்கம். ஆனா இந்த ஆலயத்தில் பைரவருக்கும் சித்திரகுப்தருக்கும் அர்த்த ஜாம பூஜை செய்து அதுக்கப்புறம் நடை அடைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அர்த்த ஜாமத்தில் சித்திரகுப்தரே சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது. இங்கு விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். சித்திரகுப்தர் சிவனருள் பெற்று யமதர்மனின் கணக்கராக பணி பெற்ற திருத்தலம். இவரது 12 வயதில் உயிர் பிரியும் விதி இருந்தது. இதை நினைத்து சித்திரகுப்தரின் தந்தை மனம் வருந்தினார். அப்பொழுது சித்திரகுப்தர் இத்தல இறைவனை வந்து வழிபட்டார். யமன் அவரை பிடிக்க வந்த பொழுது சிவன் அம்பிகையை அனுப்பி யமனை தடுக்குமாறு கூறினார். அம்பிகையும் சித்திரகுப்தன் சிவபக்தர், அவனை விட்டுவிடு என யமனுக்கு கட்டளையிட்டார். யமதர்மனோ சித்திரகுப்தனை தண்டிக்காமல் விட்டுவிட்டார். அது மட்டுமில்லாமல் சிவனின் கட்டளையின்படி தனது உதவியாளராகவும் ஏற்றுக்கொண்டார். என்றும் 12 வயதுடையராக இருக்கும்படி அருளையும் பெற்றார். இந்த ஆலயத்துல அம்பாள் சன்னதிக்கு எதிரேயே சித்திரகுப்தருக்கென தனி சன்னதியும் உள்ளது. அதனாலதான் மரண பயம் நீங்கவும் ஆயுள் விருத்தி பெறவும் நோய் தீரவும் இந்த ஆலயத்துல மிருத்யுஞ்சய யோகம் செய்து வழிபடலாம். ஞானமும் மோட்சமும் கிடைக்க இந்த ஆலயத்துக்கு வந்து சித்திரகுப்தரை வணங்கலாம். இங்க சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இடுமன். அருகிலேயே கடம்பனும் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம முருகன் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்க முருகனின் மயில் வாகனத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். முருகப்பெருமான் சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்தபடி இங்கு நமக்கு காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க லிங்கோத்பவர் இருக்காரு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். காஞ்சி மகா பெரியவரின் தந்தையார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆசிரியராக பணி பெற்ற ஊர் இது. இமயமலை மகா அவதார புருஷர் பாபாஜி பிறந்த தலமும் இதுதான். இவருக்கு இந்த ஆலயத்துல தனி சன்னதியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாபாஜியின் தந்தை ஸ்வேதநாதையர் இதே ஊர்ல உள்ள முத்துக்குமார சுவாமி முருகன் கோவில்ல அர்ச்சகராகவும் பணியாற்றியிருக்காரு. துர்கை அம்மனை சுற்றி வந்து வழிபடும் வகையில் ஆலயத்தில் துர்கைக்கென தனி சன்னதியும் உள்ளது. இப்ப நம்ம அம்மன் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்க பலிபீடம், நந்திதேவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அம்பாள் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகின்றார்.
அமிர்தவல்லி தாயார் 4 திருக்கரங்களுடன் ஜோதியின் சொரூபமாக இருக்காங்க. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சித்திரை மாதத்தில் முதல் 7 நாட்கள் சிவபெருமான் மீதும் அம்பிகையின் மீதும் சூரிய ஒளி விழும். இந்த நாட்களில் இங்குள்ள சூரியனுக்கே முதல் பூஜை நடக்கும். இங்க காசி விஸ்வநாதர் இருக்கார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க கஜலட்சுமி அம்மன் இருக்காங்க. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கஷ்யப மகரிஷி ஒரு சமயம் சிவனை வேண்டி யாகம் நடத்திய பொழுது வருணன் மழையை பொழிவித்தார். இதனால் மகரிஷியிடம் சாபம் பெற்று தன் சக்தியை இழந்தார். இழந்த சக்தியை மீண்டும் கிடைக்க இந்த ஆலயத்துக்கு வந்து சிவனை வேண்டி வழிபட்டார். வருணனுக்கு அருள் புரிந்து சிவபெருமானோ இழந்த சக்தியை மீண்டும் அளித்தார். ஆலயத்தின் தல விருட்சம் இங்க இருக்குங்க. கிணறும் இந்த ஆலயத்துல இருக்கு. ஆதி பைரவரை இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க நம்ம சித்திரகுப்தரை தரிசனம் பண்ணிக்கலாம். ஞானமும் மோட்சமும் பெற இந்த ஆலயத்துல சித்திரகுப்தரை வணங்கலாம். இங்க நம்ம சூரியனை தரிசனம் பண்ணிக்கலாம். சூரியனுக்கு அருகிலேயே கால பைரவரும் இருக்காரு. இருவரையுமே தரிசனம் பண்ணிக்கலாம். நவகிரக சன்னதியும் ஆலயத்துல இருக்கு. இங்க சுத்தி வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இதுதான் கோவிலின் கருவறை. இரு புறங்களிலும் துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறை மூலஸ்தானத்தில் ருத்ராஜ பந்தலின் கீழ் லிங்க சொரூபமாக ஆதி மூலேஸ்வரர் காட்சி தருகின்றார். இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.